ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், மின்னல் வேகத்தில் பணம் வரும், லட்சுமி கடாட்சம் வீட்டுல தாண்டவம் ஆடும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது யாரு வேணாலும் கொண்டாடலாம். கலசம் வைத்து வழிபடுறவங்க மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அப்படி இல்லை, கலசம் வைத்து வழிபடுறது அவங்கவுங்க வழிபாட்டு முறை. அதுக்கு பதிலா நீங்க மகாலட்சுமி தாயோட போட்டோஸ்ல வைத்து வழிபாடு செய்யறதும் வரலட்சுமி விரதத்தை முழுமையா வழிபட்டதுக்கான பலனை நீங்க அது மூலயமா பெற முடியும். கலசம் வைத்து வழிபடுறவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை 3 பகுதியா பிரிப்பாங்க. முதல் நாள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது, அடுத்த நாள் வரலட்சுமி பூஜை செய்யறது, 3வது நாள் புனர் பூஜை செய்து விரதத்தை முடிக்கிறது. நீங்க எப்படி 3 பகுதியா பிரிக்க முடியல அப்படின்னாலும் கூட வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் போட்டோஸ்லய வீட்டு வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு மகாலட்சுமியே வருக வருகன்னு ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். முடிஞ்சா ஒரு மணப்பலகை தயார் செய்து அந்த மணப்பலகை மேல மகாலட்சுமி தாயார் போட்டோ வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். இதுதான் கலசம் வைக்காம வழிபடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. கூடவே தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, வளையல், பூ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை ஒரு 5லிருந்து 7 எண்ணிக்கையில மகாலட்சுமி தாயார் போட்டோ முடி வச்சு படைச்சிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்க அக்கம் பக்கத்தினருக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை அக்கம் பக்கத்தினர் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு உங்க கையால கொடுக்கறதால வரலட்சுமி விரதத்தை முழுமையா கடைபிடிச்ச பலனை நீங்க உங்க வீட்டிலேயே பெற முடியும். அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் தயார் பண்றவங்க அதுல பச்சரிசி, மாவிலை, தேங்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கற்பூரம் எல்லாத்தையும் போட்டுதான் அந்த கலசம் தயார் பண்ணுவாங்க. கலசம் வைக்க முடியாதவங்க வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோக்கு முன்னாடி ஒரு இலை எடுத்து வச்சோ இல்ல ஒரு தட்டு எடுத்து வச்சோ இந்த கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் இப்ப நம்ம போடுறோம்னு சொன்னோமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த இலை மீது பரப்பி வச்சு நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்றது மூலயமா கலசம் வைக்காமலேயே கலசம் வைத்து வழிபட்டதுக்கான பலன் நீங்க பெற முடியும். பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருஷம் ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு ஆடி மாசத்துல. அதுல கடைசி வெள்ளியை கணக்குல எடுத்துக்காம 4வது வெள்ளியை தான் நம்ம வரலட்சுமி விரதமா கணக்குல எடுத்துக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னா 4வது வெள்ளிக்கிழமை தான் பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை. 5வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை வெள்ளிக்கிழமையா வந்துடும். அந்த ஒரு காரணத்தால தான் 4வது வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க போறோம். வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா வரலட்சுமி விரதத்துக்கான பூஜைகள் செய்யறது, வழிபாடுகள் செய்யறது இது எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சுக்கலாம். காலையில சரியான நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:15 மணிலிருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் ரொம்பவே நல்ல நேரம். அந்த நேரத்துல வரலட்சுமி விரதத்துக்கான பூஜை பண்றது, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பண்றது இது எல்லாத்தையுமே தாராளமா பண்ணலாம். இல்ல ஒருவேளை நாங்க வெளில ஆபீஸ்க்கு போறோம், வேலைக்கு போறோம், மாலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேல கூட வரலட்சுமி விரத பூஜை செய்யலாம். இதுல கூடுதல் விசேஷமா இந்த வருஷம் நமக்கு இந்த வரலட்சுமி விரதத்தோட பௌர்ணமியை சேர்ந்து வந்திருக்கு. அதாவது சந்திர தரிசனம் பண்ணணும். ஒரு 6:45 7 மணிக்கெல்லாமே உங்க வீட்டுல இருந்து முழுநிலவு எங்க பிரகாசமா தெரியுதோ அங்க நின்றுகிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி சந்திர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. காரணம் என்னன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனோகாரகன். நமக்கு வாழ்க்கைக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான். மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானையும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வணங்குறது கூடுதல் விசேஷம். இது எல்லாமே நீங்க ரொம்ப இயல்பா எல்லா வருடங்களும் பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக சில தாந்திரிக முறைகள் இருக்கு. குறிப்பா வரலட்சுமி விரதம் மாதிரியான விசேஷ நாட்கள் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அப்படி ஒரு பரிகார முறை தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் பரிகாரம். இந்த ஒரு வேர் பரிகாரம் அப்படிங்கிறது எல்லோரும் ரொம்ப எளிமையா பண்ணக்கூடிய பரிகாரம் தான். இந்த வேர் எல்லா வீடு பக்கத்திலையும் நம்ம தினமும் கடந்து போகக்கூடிய சாதாரணமாக உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு வேர் தான். அதுதான் குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது உங்க வீடு பக்கத்தில் கூடிய காலி பிளாட்லையும் ரோட்டு ஓரங்கள்ல குப்பை போட இடங்கள்லையுமே இது கிடைக்கும். பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஒரு குப்பை மேனி வேர் பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்கு. ஒரு வசீகர தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேரை நீங்க தயார் செய்யணும். முதல்ல குப்பை மேனி வேரை எடுத்து பிடுங்கும் போது அதை எடுத்துட்டு வேரோட வர்ற மாதிரி பிடுங்கி எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் இருக்கிற கிளை பகுதி, தண்டு பகுதி, இலைகள் இது எல்லாத்தையுமே நெகம்படாம கிள்ளி எடுத்துட்டு சாபம் நசி நசி அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வேரை பிடுங்கும் போது அது மூலயமா நமக்கு எதுவும் சாபங்கள் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றோம். அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த வேரை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து
பூஜை அறையில வச்சிடுங்க. இதுதான் இந்த குப்பைமேனி வேற தயார் செய்யறதுக்கான வழிபாட்டு முறைகள். மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இந்த வேரை பிடுங்கும் போது நமக்கு அதனால ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி ஆகிறதுக்காக தான். இந்த வேரை தயார் செஞ்சு பூஜை அறையில வச்சிடுங்க. மாலை 6-7 மணிக்கு மேல பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க அப்ப பண்ணாலும் சரி, இல்ல காலையில 9:15 மணிலிருந்து 10:15 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரத்துல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்துல ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி. குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது பணத்தையும் பொருளாதாரத்தையும் செல்வ செழிப்பையும் லட்சுமி கடாட்சத்தையும் உங்கள் பக்கம் கவர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேர். நம்ம சாதாரணமா உதாசீனப்படுத்தக்கூடிய இந்த வேர் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்க நம்பிதான் ஆகணும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த குப்பைமேனி வேரை நீங்க கழுவி சுத்தப்படுத்தி பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரை உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ, பொருளாதார சம்பந்தமா இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருக்கட்டும், செல்வ செழிப்பா இருக்கட்டும், கணவரோட உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாத்தையும் அந்த வேரை உள்ளங்கையில வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த வேர் பூஜை அறையில விளக்கெல்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த குப்பைமேனி வேற சின்னதா ஒரே ஒரு மஞ்சள் நிற நூல் அப்படின்னா பச்சை நிற நூல் ஏதாவது நூல் எடுத்து அது கூட ஒரு ரூபாய் நோட்டை அந்த வேரோட சுருட்டி அந்த நூலை வச்சு கட்டிடணும். அதாவது வேரை பூஜையில வச்சு பூஜை பண்றீங்க, அதுக்கப்புறம் உள்ளங்கையில வச்சுட்டு உங்க கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வேரை நீங்க பூஜையில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு ரூபாய் நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் இருந்தாலும் அது ஓகே தான். அந்த 10 ரூபாய் நோட்டை அந்த வேரோட அது மேல் பகுதியில சுருட்டி பச்சை நிற அப்படின்னா மஞ்சள் நிற நூலை வச்சு அந்த வேரோட அந்த பணத்தை சுருட்டி இதை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, கணவர் தொழில் செய்யக்கூடிய இடம், இல்ல மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு நான் இங்கதான் வைப்பேன், இது மாதிரி எந்த இடத்துல வைக்கணும் விருப்பப்படுறீங்களோ அது உங்க விருப்பம் தான். இல்ல நாங்க பூஜை அறையிலே பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா பூஜை அறையிலே வச்சுக்கலாம். அந்த வேர் அவ்வளவு சீக்கிரம் காய்ந்து போகாது. அதுவும் நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அதை ஊற வச்சு அதை நீங்க பயன்படுத்தும் போது அதோட சக்தி, அதோட மகிமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். பணத்தோட இந்த வேரை சுருட்டி நம்ம பூஜை அறையிலையோ பீரோலையோ லாக்கர்லையோ வைக்கும் போது இந்த வேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பணமும் சேர்ந்து இருக்கும் போது அந்த பணம் காந்தம் போல உங்கள் பக்கம் வசியமாகும். மின்னல் வேகத்துல பணம் தேடி வரும். இந்த வேரை மட்டும் சுருட்டி வச்சுட்டா பணம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்போம், கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அதுக்கான அங்கீகாரமோ இல்ல அதுக்கான ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வோ நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைபட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த குப்பைமேனி வேர் பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். பேருமே குப்பைமேனி வேர். ஆனா குப்பையில இருக்கக்கூடிய வாழ்க்கைய குபேரத்துக்கு கோபுரத்துக்கு ஏற்றக்கூடிய அற்புதமான வேர் தான் இந்த ஒரு வேர். இந்த வேரை பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு உங்க கையால தான தர்மங்கள் பண்ணலாம். தாளிச்சடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால தானம் பண்றதும் பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். முடிஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால வெள்ளை மொச்சைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தானமா கொடுங்க. அது மூலயமா சுக்கிர பார்வை உங்க மேல விழும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.